ஜின்வோ சோலோ லெவலிங்ல இருக்கிறதுலயே வீக்கான ஈராங்கன்றல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவனை காப்பாத்துறதுக்கே 4 பேர் தேவைப்பட்டிருக்கும். பட் சீரிஸோட எண்ட்ல காட் லெவல் பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். என்டையர் சோலோ லெவலிங் வேர்ல்டையே சிங்கிளா சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஜின்வோ சோலோ லெவலிங் மட்டும் கிடையாது. அதர் அனிமி கேரக்டரை கம்பேர் பண்றப்பவும் ஜின்வோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இந்த வீடியோல ஜின்வோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஜின்னு நிறைய பேட்டில் டேகர் யூஸ் பண்ணாம ஃபிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பான். அதுலயும் வின் பண்ணியிருந்திருப்பான். அவன் பேட்டில் பண்ணது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமிக்கு அகைன்ஸ்டா. இக்ரீஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஃபிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு இன்டெலிஜென்டான மூவ். ஸ்டாச்சு ஆஃப் காட் இவனோட லெவல் அப் 100 வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் டைம் வந்து டபுள் டஞ்சன் போவான். அப்போ அந்த ஸ்டாச்சுக்கு அகைன்ஸ்டா அவன் பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேட்டில் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி அந்த ஸ்டாச்சு வந்து டேமேஜ் பண்ணியிருந்திருப்பான். தாமஸ் ஆண்ட்ரே நேஷனல் லெவல் ஹண்டர். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஹண்டரால பேட்டில் இல்ல நிக்க கூட முடியாது. பட் ஜின்வோ அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டில் அப்போ டேகர் யூஸ் பண்ணாம ஃபிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பான். தாமஸ் ரூலரோட வெசலா இருக்கனால அவனால பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியும். அவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கொலியத்துன்ட்டு. ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா ஜின்வோ பேட்டில் பண்றப்போ ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி தாமஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். ஃப்ராஸ்ட் மோனார்க் அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்பவும் ஃப்ராஸ்ட் மோனார்க் வந்து நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து மேல லான்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். ஜின்வோ ஹேண்ட் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இருப்பான். ஜின்வோ ஆஸ்பானோட ஃபுல் பவர் வந்ததுக்கு அப்புறமா இவனோட பவருங்கிறது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். பீஸ்ட் மோனார்க் ஃப்ராஸ்ட் மோனார்க் அவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். அதுல பீஸ்ட் மோனார்க் ராகனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி 4 பஞ்ச்லயே அவனை கில் பண்ணி இருந்திருப்பான். மோனார்க் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுலயும் இவன் பீஸ்ட் மோனார்க் ஆஸ்பானுக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணிருப்பான். இவனோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகம். பட் ஜின்வோ பஞ்ச் பண்ணி அவனை கில் பண்ணிட்டான். ஜின்வோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடான ஒரு கேரக்டர். அதுலயும் ஆஸ்பானோட ஃபுல் பவர் வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஜின்வோ ஒரு எனிமிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ நிறைய எனிமிஸ் இவனோட மூவை ட்ராக் பண்ணிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவன் ஸ்பீடா இருப்பான். ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்பவும் ஜின்வோ அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே ஸ்பீட்னால வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். ஆல்சோ ராகனுக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். அதுலயும் அவனுக்கு ஆஸ்பானோட ட்ரூ பவர் வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். பீஸ்ட் மோனார்க் ராகனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஜின்வோ ராகனோட லெக் வந்து கட் பண்ணிருப்பான். அவன் கட் பண்ணதை கூட ராகனால ரியலைஸ் பண்ணிருக்க முடியாது. ஜின்வோ அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து அவனோட லெக் வந்து கட் பண்ணியிருப்பான். ஸோ இதுவே அவனுக்கு வந்து பேட்டில் வின் பண்றதுக்கு போதுமான ஸ்பீடு தான். பட் இதை தாண்டி அவனுக்கு ஆக்டிவ் ஸ்கில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ அவனோட ஸ்பீடை 30% வந்து இவனால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ரேஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். அவன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டாகனிஸ்ட். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணுறப்போ அவனோட பிரீத் அட்டாக்கை வந்து இவன் டாச் பண்ணியிருப்பான். ஜின்னுவோட டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நம்ம ஜேஜோ ஐலாண்ட்லயே பார்க்கலாம். பெருவுக்கு அகைன்ஸ்டா ஜின்னு வந்து பேட்டில் பண்ண போயிருப்பான். பெரு அதுக்கு முன்னாடி நிறைய பவர்ஃபுல்லான எஸ்ராங்கண்டரை அசால்ட்டா கில் பண்ணிட்டு வந்திருக்கும். அதுவும் கோட்டர் யூஜ் எல்லாம் ஜப்பான்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்னு சொல்லிட்டு ஹைப் கொடுத்திருப்பாங்க. பட் பெருவுக்கு அகைன்ஸ்டா அவனால நின்றுக்க ஓட முடியாது. அசால்ட்டா கில் பண்ணிட்டு வந்திருக்கும். கொரியன் எஸ்ராங்கண்டர்ஸால நிறைய பேரால கூட பெருவை வந்து டீல் பண்ணிருக்க முடியாது. பட் ஜின்னு அதுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச் பண்ணுவனோட ஃபேஸ்ல சின்னதா லிப்ல வந்து ஒரு கீரல் மட்டும் தான் வந்திருக்கும். இதே எஸ்ராங் ஹீலருக்கு அகைன்ஸ்டா அதை பஞ்ச் பண்றப்போ அவனோட பாடியே டோட்டலா ஹோல் போட்டு இருந்திருக்கும். பட் ஜின்வுக்கு அகைன்ஸ்டா அந்த பஞ்ச் எல்லாம் பெருசா ஒர்க் ஆயிருந்திருக்காது. டீமன் கிங் வரானுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ வரான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மாஷ் பண்ணிருப்பான். பட் அதுவுமே ஜின்வுவை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்காது. இவனோட ஹீலிங் எபிலிட்டியுமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஜின்வுட்ட ஹீல் பண்றதுக்குன்னே அவனோட சிஸ்டம் ஷாப்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னா அவனால ஹீல் பண்ணிக்க முடியும். ஜின்வுக்கு அகைன்ஸ்டா பாய்சன் அட்டாக் எல்லாம் சுத்தமா ஒர்க் ஆகாது. எனி டைப் ஆஃப் பாய்சன் இருந்தாலும் அது ஜின்வு வந்து இம்யூன் பண்ணிடுவான். ஜின்னு பேட்டில் பண்றப்போ அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ங்கிறது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஜின்னு பேட்டில் பண்றப்போ புதுசா ஒரு எனிமி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவனோட மூவ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பான். உடனே வந்து அதை அடாப்ட் பண்ணிப்பான். இக்ரீஸ் அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ இதை நம்ம பார்க்கலாம். பிளட் ரெட் கமாண்டர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு. அவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ டேகர் யூஸ் பண்ணா நம்மளால வின் பண்ண முடியாது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி டேகரை வந்து த்ரோ பண்ணிட்டு ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண போயிருப்பான். இக்ரீஸ் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றதுல ஒரு மாஸ்டர். ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா வந்து நிக்கவே முடியாது. ஜின்னு அதை உடனே ரியலைஸ் பண்ணிருப்பான். பரூக்காக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்பவும் ஒரு சூப்பரான மூவ் பண்ணிருப்பான். பரூக்கா வந்து அந்த டைம்ல ஜின்னு இருந்தாலையா அவனோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். ஜின்வு இக்ரிஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து பேட்டில் பண்ணியிருந்தாலும் பரூக்கா வந்து டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ஸோ இது வந்து ஜின்வுக்கும் தெரியும். அதனால சூப்பரா ஸ்மார்ட்டா வந்து ஒரு பிளானை போடுவான். கின்செல்ல கில் பண்ணிருப்பான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஏராங்கண்டர் அவனை கில் பண்ணி இவனோட ஷேடாவாக்கி பரூக்காக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பேட்டில் அப்போ அவனோட டேகரையுமே ரொம்ப சூப்பரா வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். பரூக்கால வந்து கெஸ் பண்ண முடியாது ஏன் அவன் டேகரை வந்து தூக்கி போறான்னு சொல்லிட்டு. பட் ஜின்வு பண்ண என்ன
எல்லாமே ஒரு பிளானா இருக்கும். பரூக்காவை டிஃபீட் பண்றதுக்காண்டி தான் அந்த பிளான போட்டிருப்பான். ஸோ அந்த பேட்டில் நடந்தது இல்லையா, இது கம்மியான டைம்லயே இந்த பிளான் எல்லாத்தையுமே அவன் போட்டிருந்திருப்பான். கிம் செல் அவனோட ஷேடோவாக்கி பரூக்காவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி அவனை வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டில் நடக்கிறப்பவும் அந்த பேட்டிலோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் பண்ணிட்டு அந்த எனிமியை வந்து அவனால வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஜின்னுவோட பெரிய ப்ளஸ், ஜின்னு ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணுறப்போவும் அவனோட பவர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்கில்லில் இன்க்ரீஸ் ஆவான், அதே மாதிரி ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுலையும் இன்க்ரீஸ் ஆவான். ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு அப்புறமா அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இவன் ஸ்ட்ராங்கராகவும் ஆகலாம், இவனோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹீல் பண்ணலாம், டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு பவர்ஃபுல்லான டேகர் கிடைக்கும். பரூக்காவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா பரூக்கா டேகர் வந்து அவனுக்கு ரிசீவ் ஆயிருந்திருக்கும். அதே டீமன் கிங் பரானுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணி பரானை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா பரான் டேகர் வந்து அவனுக்கு ரிசீவ் ஆயிருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டஞ்சனை கிளியர் பண்றப்போவும் ஜின்னு வந்து டேகர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஜின்னுவோட இன்வென்டரியில அவனுக்கு இருக்க வெப்பன் இருக்கு இல்லையா, அது அன்லிமிட்டெட். ஸோ எப்போ எந்த வெப்பன் வேணாலும் அவனால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஜின்னுவோட அல்டிமேட்டான பவரே அவனோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் தான். ஜின்வு அவனோட எனிமியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கிப்பான். ஸோ ஜின்னுட்ட இருக்க ஷேடோவோட ஆர்மியோட கவுண்ட் மட்டுமே 10 மில்லியன். அந்த ஷேடோஸ் எல்லாமே ஜின்வுக்கு லாயலா இருப்பாங்க. ஜின்வு ஆஸ்பானோட ஃபுல் பவர்ல வந்தப்போ அவனுக்கு டார்க்னஸ் மேல ஒரு கண்ட்ரோலே வந்திருந்திருக்கும். ஸோ இவன் வந்து அந்த டார்க்னஸ் வந்து மோல்ட் பண்ணுவான். ஆண்ட்ரஸ்க்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அதை மோல்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்மரா வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பான். அப்போ பாக்குறப்போ ஜின்னு வந்து ஆஸ்பான் மாதிரி இருந்திருப்பான். ஜின்னுவோட ஷேடோ ஆர்மிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க மாட்டாங்க, இவனோட ஷேடோல தான் ஸ்டோர் ஆயிருப்பாங்க. ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கப்போ எப்ப வேணாலும் அவனால சமன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பர்சனை வந்து ஃபாலோ பண்ணணும், இல்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜின்னுவால அவங்க மேல வந்து இந்த ஷேடோஸை வந்து வைக்க முடியும். அந்த ஷேடோஸை எல்லா ஹண்டராலையும் வந்து ரியலைஸ் பண்ண முடியாது அவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப இன்டெலிஜென்டான ஹண்டரால மட்டும்தான் அதை ரியலைஸ் பண்ணிருக்க முடியும். ஜின்னு அந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி டிராவலும் பண்ணிக்கலாம். இப்போ ஜின்னுவோட ஷேடோ வந்து ஒரு யூஎஸ்ல இருக்குன்னா இவன் கொரியால இருக்கான்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து யூஎஸ் போகணும் அப்படின்னா ஜின்னுவோட ஷேடோ யூஎஸ்ல இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டாவே கொரியால இருந்து ஜின்னுவால யூஎஸ் போக முடியும். ஸோ இங்க மட்டும் கிடையாது, ஜின்னுவோட ஷேடோஸ் எங்கெங்க இருக்கோ அப்போ வந்து ஜின்னுவால வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஜின்னு அந்த பிளேஸுக்கு போகணும்னா ஜின்னு வந்து அந்த ஷேடோ வந்து ஸ்விட்ச் பண்ணிப்பான். டைமென்ஷன் டிராவல், ஜின்னு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் இருக்கு இல்லையா, இதை சீரீஸோட எண்ட்ல ரொம்பவே அப்கிரேட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த அப்கிரேட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜின்னுவுக்கு வந்து இந்த யூனிவர்சல்லே ஒரு கண்ட்ரோலர் இருக்க மாதிரி இருக்கும். ஜின்னுவால டைமென்ஷன் டிராவலும் பண்ண முடியும். ஜின்னு யூனிவர்ஸ்ல எங்க நினைக்கிறானோ அங்க போக நினைக்கிறானா அங்க வந்து ஒரு கேட்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த கேட்டை கிரியேட் பண்ணி ஜின்னு வந்து இன்ஸ்டன்டாவே அங்க வந்து போக முடியும். ஸோ அவன் மட்டும் இல்ல, அந்த கேட்டுங்கிறத ரொம்ப பெருசா வந்து அவன் கிரியேட் பண்ணுவான். அதனால சிங்கிளா போகணுட்டு கூட கிடையாது, நிறைய பீப்புளை கூட உன்னால கூட்டிட்டு போக முடியும். ஜின்னு மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில நான் சிங்கிளாவே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கப் ஆஃப் ரெயின்கார்னேஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மோனார்க்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணிருப்பான். ஸோ அப்போ பேட்டில் பண்றப்போ ஆண்டரஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ உனக்கு வந்து ரூலரோட ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தான் இல்லையா ஜின்வோ, அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். ஸோ ஜின்வு அதர் எனிமி கேரக்டரை கம்பேர் பண்ணுறப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். ஜின்வு யூஸ் பண்ணுற எபிலிட்டிலேயே எந்த எபிலிட்டியை நீங்கள் ஓவர் பவர்டாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.